ஸோ ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி என்னோடய ரிசர்ச்சில் ஒரு 6 மாதம் வந்து ஒரு ஃபார்ம்லேயே தங்கினேன். ஸோ உணவை பற்றி படிக்கணுன்ட்டு. அப்போ தான் ஃபார்மர்ஸோட பழகுற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவங்களோட வலி, அவங்களோட இதை எல்லாத்தையுமே அவங்க கூடேருந்தே நான் பார்த்தேன். அப்போ பார்த்ததில் அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஓகே இந்த சமுதாயம் ஹெல்த்தியாக இருக்கணும்னா 2 பேர் தேவை சார். ஒன்று வந்து டாக்டர், இன்னொருத்தர் ஃபார்மர். ஸோ டாக்டர்ஸ் மேபி வந்து இப்போ டிசீஸ் வந்ததுக்கப்புறம் சரி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு டிசீஸ் வராமல் இருக்கிறது உணவு தான் மருந்துன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மருந்து பண்ணுற ஃபார்மரும் ஒரு மருத்துவராக பார்க்கறதுல எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போது நான் என்ன நினச்சேன்னா, இதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஒரு டாக்டர் ஃபார்மர் தான் தேவை. இதுலேயுமே நாங்கள் ஃபர்தராக என்ன சொல்கிறோன்னா, ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும்னா வெறும் மருந்து மாத்திரை இல்லாமல் லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸஸும் ப்ரிவென்ஷன் மைண்ட் செட்டும் அந்த அவங்களோட பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரியான டாக்டரும் இயற்கை விவசாயம் பண்ணணும். எல்லாருமே ஃபார்மர்ஸ் ஆகிட முடியாது. என்ன கேட்டால் அவங்க மண்ணில் யாரெல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுறோமோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் விவசாயியாக வந்து பெருமையாக சொல்லலாம். ஸோ வி நீட் டாக்டர்ஸ் அண்ட் ஃபார்மர். ஸோ அதுதான் அப்படி தான் இந்த டாக்டர் ஃபார்மர்ன்ற கான்செப்ட் உருவாச்சு.